ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் மகளிர் நலத்திட்டங்களில் முக்கியமாக கருதப்படுவது மகளிர் உரிமை தொகை திட்டம். இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு அறிவிச்சிருக்கு. இதனால இனி யாருக்கு உதவித்தொகை தொடரும், புதிய தகுதிகள் என்ன என்பதற்கான எதிர்பார்ப்புகள் பெண்கள் மத்தியில் எழுந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் மாதந்தோறும் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதால் பல லட்சம் பெண்கள் பயனடைஞ்சாங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதன் பின் நடைபெற்ற தேர்தலில் கட்சி வெற்றி பெற்று கூட்டணி ஆதரவுடன் புதிய அரசு அமைச்சாங்க. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட புதிய தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த நிலையில மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வழக்கம் போல ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று தமிழக அரசும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தை மறுசீரமைத்து புதிய வழிகாட்டுதல்களுடன் செயல்படுத்த அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகி இருக்கு. அதன்படி மே மாதத்துக்கான உரிமை தொகை தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய்